அனைவருக்கும் வணக்கம். இன்றைய விஸ்டம் பிரிட்ஜ் புத்தகத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். ஆரம்பிப்பது தாஜிக்கு ஒரு தம்பதியிட்டிருந்து வந்திருக்க ஒரு கடிதம் வந்திருக்கிறது. அந்த கடிதத்திற்கு தாஜி என்ன பதில் சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. நானும் என் மனைவியும் 5 வருடங்களுக்கு முன் சிறந்ததொரு வாழ்க்கைச் சூழலை அமைத்து கொள்ள நகரத்திற்கு குடிபெயர்ந்தோம்னு அந்த தம்பதி எழுதியிருக்காங்க. எங்களுக்கு சமீபத்தில் குழந்தை பிறந்தது. குழந்தை வளர்ப்பு குறித்து எங்களுக்கு எதுவும் தெரியாது. நாங்கள் சரியானவற்றை தான் செய்கிறோமா என்று எப்போதும் கவலைப்படுகிறோம். நாங்கள் எங்கள் ஊருக்கு திரும்பி சென்றுவிட்டு சில காலம் எங்கள் பெற்றோருடன் சேர்ந்து இருக்க வேண்டுமா? நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு அந்த தம்பதி தாஜிகிட்ட கேட்குறாங்க. அதுக்கு தாஜி கொடுத்துருக்கிற பதில் என்னன்னா, குழந்தை பிறந்ததற்கு வாழ்த்துக்கள். இன்றைய பெரும்பாலான தம்பதிகளுக்கு குழந்தைகளை கையாள்வதில் முன் அனுபவம் எதுவும் இருப்பதில்லை. எனவே உங்கள் பிரச்சனை புரிகிறது. கவலைப்படாதீர்கள். நாட்கள் செல்ல செல்ல நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். உங்கள் இதயத்தை நம்புங்கள். உதவி கேட்பதற்கு தயங்காதீர்கள். நாம் நினைப்பதை விட மக்களிடம் நட்புணர்வும் உதவும் எண்ணமும் அதிகமாகவே உள்ளது. உங்கள் குடும்பத்தினருடன் இருக்க முடிந்தால் அது நல்லது. நோய் தொற்றின் போது வீட்டிலிருந்தே வேலை செய்யும் வாய்ப்பு கிட்டியதால் பல தம்பதிகளுக்கு தங்கள் குடும்பத்தினருடன் இருக்க முடிந்தது. வீட்டில் பெரியவர்கள், குறிப்பாக அம்மா இருப்பது பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் இடையிலான உறவை மேம்படுத்த உதவுகிறது. உதாரணத்திற்கு, குழந்தை பாட்டியுடன் இருந்தால் அது குழந்தைக்கும் அம்மாவிற்கும் இடையே நல்லுறவை வளர்க்கும் என்று பல ஆராய்ச்சிகள் கூறுகின்றன. உங்களுக்கும் மன அழுத்தம் குறையும். வெளி வேலைகளை அதிகம் கவலையின்றி செய்ய முடியும். மேலும் ஒருவர் மாற்றி ஒருவர் என குழந்தையை கவனித்து கொள்ளவும் முடியும் அப்படின்னு தாஜி அவங்களுக்கு பதில் சொல்லியிருக்காரு. தொடர்ச்சியாக 2வது தலைப்பு, பெற்றோர்களைப் போல் அக்கறை காட்டுதல், அதாவது ஹாலோ பேரண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. கிராமத்தை மீண்டும் கட்டமைத்தல். இந்த தலைப்புக்கு கீழே தாஜி என்ன ஆரம்பிக்கிறார்னா, நான் என்னுடைய கல்லூரியில் மருந்தியல் முதுகலை படிப்பு படிச்சிட்டு இருந்தேன். அப்போது நான் ஒரு பெண்ணை நான் விரும்பினேன். நாங்கள் நண்பர்களாக இருந்தாலும் அந்த பொண்ணு மேலே எனக்கு ஒரு விருப்பம் இருந்ததை நான் அவகிட்ட சொன்னதே இல்லை. 1970 காலகட்டம். அந்த காலகட்டத்தில் இந்திய கலாச்சாரம் எப்படி இருந்துச்சுன்னா, தான் நேசிக்கும் ஒரு பெண்ணினுடைய நிழல் தன் நிழல் மீது பட்டாலே அந்த சில நாட்களுக்கு அந்த இளைஞன் கனவில் மிதப்பான். அந்த அளவுக்கான ஒரு காலகட்டமாக அந்த கலாச்சாரம் இருந்துச்சு. கல்லூரி படிப்போட கடைசி இறுதி நாள் அன்னைக்கு பட்டம் பெறக்கூடிய அந்த சமயத்தில் நான் எனக்குள்ள ஒரு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அவகிட்ட போய் என்னுடைய உணர்வுகளை நான் தெரிவித்தேன். நான் பேசி முடித்ததுமே ஒரு தர்ம சங்கடமான ஒரு அமைதி இருந்துச்சு. பிறகு அந்த பொண்ணு இது எல்லாம் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நடந்து போயிட்டா. அவள் என்னை திரும்பி பார்ப்பான்னு நான் நினச்சேன். ஆனால் அவள் அதை செய்யலை. நான் அங்கேயே சில நிமிடங்கள் இருந்துட்டு என்னுடைய இந்த முதல் காதல் பயணம் டைட்டானிக் கப்பலை போல் மூழ்கி விட்டதை நினச்சி ரொம்ப வருத்தத்தோடு திரும்பி வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே ஒரே இரவில் மூழ்கி போச்சு அப்படிங்கிறத சொல்கிறாரு. எப்படியோ மெதுவாக நான் நடந்து என்னுடைய அறைக்கு என்னுடைய கட்டிலில் மேலே பார்த்த மணிக்க பார்த்து நான் வாட்டுக்கா படுத்துட்டேன் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதே காலகட்டத்தில் அவர் கல்லூரி நாட்களில் இருந்தப்போ நான் என்னுடைய கல்லூரி நாட்களில் தான் தியானம் செய்யவும் துவங்கி இருந்தேன்னு சொல்கிறார். அடுத்ததாக எனக்கு தியானம் கற்றுக் கொடுத்த அந்த பயிற்றுனர் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு 60 வயது நிறைந்த ஒரு வயதான பெண்மணி. அந்த அன்பான என்னுடைய அத்தையை போன்றவர் அவர் அப்படின்னு சொல்கிறார். அவர் என்னை எப்போதும் புன்னகையோடு வரவேற்று என்னால் அதாவது வயிறு முட்டை எனக்கு சாப்பாடு போடுவார். சாப்பாடு போட்டுட்டு தான் எனக்கு தியானமே கொடுப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு. அவங்கக்கிட்ட நான் போனால்
உணவருந்தாமல் வந்து போகிறதுக்கு அனுமதிக்கவே மாட்டாங்க. நான் அவங்கள அடிக்கடி வந்து சந்தித்து அவங்கக்கிட்ட வந்து தியானம் எடுத்துக்கிருவேன். தியானத்துக்கு பிறகு அவங்க ஆன்மீக புத்தகங்களை வந்து வாசிக்க சொல்லுவாங்க. அந்த புத்தகங்கள் ஆங்கிலத்தில் இருக்கும். நான் அதை வந்து மொழிபெயர்த்து அவங்களுக்கு சொல்லுவேன். அதில் இருக்கக்கூடிய சில அனுபவங்கள், சில பத்திகளை படிக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, "கமலேஷ், எனக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்குது" அப்படின்னு அவங்க அனுபவத்தை பற்றி சொல்லுவாங்க. அவங்க அனுபவம் பார்த்தா புத்தகத்தில் இருந்த மாதிரி அப்படியே இருக்கும். அதை நினச்சி எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். இப்படி ஒரு ஆன்மாவோட நட்பு எனக்கு கிடைச்சத நான் வந்து பாக்கியமாகவே வந்து நினச்சேன்னு வந்து சொல்கிறாரு. இந்த காதல் தோல்வி எதிர்கொண்டார் இல்லையா, அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக சாயங்காலம் வரைக்கும் அவர் ரூம்லேயே வந்து விரக்தியோடு இருந்துட்டு அவங்க ப்ரெசப்டரை வந்து பார்க்குறதுக்காக போகிறார். அவர் வந்து ப்ரெசப்டர் வந்து அவரை பார்த்துட்டு ஏதோ சரியில்லை அப்படிங்கிறத புரிஞ்சிட்டாலும் அவர்கிட்ட எதையுமே அவங்க கேட்கல. அவரை உட்கார சொல்கிறாங்க. உட்கார சொல்லிவிட்டு ஒரு கப்பு டீ, ஸ்நாக்ஸு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சில நிமிஷம் கழித்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய மனசை திறந்து எல்லா விஷயங்களையும் அந்த ப்ரெசப்டர்கிட்ட சொல்லிடுறாரு. அவர் சொல்கிறத அவங்க அமைதியாக கேட்குறாங்க. கேட்டுட்டு கொஞ்சம் நிதானித்து, "இதோ பார் கமலேஷ், பரவாயில்ல, இது சகஜம்தான். உன் இதயத்தை பாரமாக்கி கொள்ளாதன்னு சொல்கிறாங்க. உன்னுடைய இதயத்தை நீ பாரமாக்கி கொள்ளாத" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையான வார்த்தைகளாக அவர்கிட்ட வந்து பேசி அவருக்கு ஒரு அமைதியை வந்து அந்த வார்த்தைகள் வந்து ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் அந்த ப்ரெசப்டர்கிட்ட ஒரு தியான அமர்வு எடுத்துக்கிறாரு. சுமார் 30 நிமிஷம் வந்து நாங்கள் தியானம் செஞ்சோம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த தியானம் முடிஞ்சதுக்கப்புறம் தாஜி சொல்கிறாரு, "என்னோடய இதயத்தில் இருந்த எல்லா சோகமுமே மறைஞ்சிருச்சு. எனக்குள்ளே பாரமாக இருந்த எல்லாமே சுத்திகரிக்கப்பட்டது. எந்த ஒரு கசப்பான உணர்வும் இல்லாமல் நான் எனக்குள்ளே அமைதியாக இருந்தேன். அந்த அமைதியில் நான் வந்து குணமாயிட்டேன்" அப்படின்னு சொல்கிறார். என்னோடய ப்ரெசப்டரு எனக்கு ஒரு ஹாலோ பேரண்ட்டாக, என்னோடய அம்மாவை போல், என்னுடைய பெற்றோரை போல் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறார். என்னோடய வாழ்க்கை முழுசும் எனக்கு அவங்களுடைய பாதுகாப்பும் அன்பான ஆதரவும் எனக்கு கிடைச்சிது. அவங்க என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருந்தாங்க. அவங்களுடைய பிரசன்னம் வந்து எனக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடியதாகவும் இருந்துச்சு. எப்போவுமே என்னை சுற்றி இருந்த பெரியவங்க ஆளுமை செலுத்துபவர்களாக இல்லாமல் என் நலனில் அக்கறை காட்டுபவர்களாக இருந்தது என்னுடைய பாக்கியமாகவே நான் வந்து நினைக்கிறேன். என்னுடைய பெற்றோர்கள் என்னுடன் இருக்க முடியாத நிலையில் இந்த உன்னதமான மனிதர்கள் தான் எனக்கு பெற்றோர்களாகவும் இருந்தாங்க. என் பெற்றோர்களிடம் சிலவற்றை நான் பகிர்ந்து கொள்ள அசௌகரியமாக உணர்ந்த சூழ்நிலையில் ஹாலோ பேரண்ட்டுகளாக இவர்கள் எனக்கு இருந்தனன்னு சொல்கிறார். இவங்களோட அந்த விவேக ஒளி வந்து என் வாழ்க்கை பாதையை வந்து பிரகாசமாக்கியது அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த ஹாலோ பேரண்ட் அப்படின்னா என்ன? இது வந்து அல்லோ பேரண்டிங் அப்படிங்கிற வேர்டிலிருந்து வந்திருக்குன்னு சொல்கிறாரு. அதாவது பெற்றோர்கள் அல்லாமல் வேறு நபர்கள் நம்ம மேலே காட்டக்கூடிய அக்கறை, அதை குறிக்கக்கூடியது தான் இந்த ஹாலோ பேரண்டிங் அப்படிங்கிறது. இதோடு நம்ம இன்றைக்கி முடிச்சுக்கலாம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.